என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து தான் பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் அட்ராசிட்டி ட்ரோல் வீடியோ வந்து பார்க்கலாமா? ஓகே. நீங்க வந்து எங்கயோ ஸ்டே பண்ணிட்டு வந்து நீங்க 50 ரூபாய் நொட்டால கொடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்து வருது. 50 ரூபாய் தான சொன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் பாருங்க தம்பி. ஏய் மழையில உனக்கு மூளை இருக்குதானே ஓகே, ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணுவீங்களா? கடையில் இருக்கவங்களே பின்னாடி உட்காருங்கோ, 7.5 போட்டு காட்டுறேன். உட்காரு போய் போட்டு காட்டுறேன். இல்லை அப்படிதான் பண்ணுவாங்க போல. என்னங்க இந்த டிரைவர் இந்த ஓட்டு ஓட்டுறா? அதானே இந்திய பெருங்கடலில் எங்கேயோ ஒரு இடத்தில் கெட்டி வச்சிருக்கீங்களா? ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. இந்த நான் எடுத்துதான் இந்த டைனோசர்லாம் வரல. என்னப்பா இதெல்லாம் மங்களகரமா இருக்கட்டுமே தான் இந்த வாழைல தோரணம் எல்லாமே இந்த பாருங்க எல்லாம் சுத்த மூலிகைங்க. ஸ்மெல் இட். இப்போது களத்தில் இறங்குகிறார். இந்த வண்டியை வச்சுட்டு அங்க ஓட்ட முடியாதுடா. நான் எங்கடா வந்தேன்? நீதான்டா என்ன கூட்டின்னு வந்த. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் ரசிக்க முடியாது. பழைய இரும்பு சாமா ஈயம் இதுக்குதான் போகணும். இன்னும் வருது பார். இப்ப இவங்க வந்தாங்க. இனிமேலும் வந்து பாத்தியா உள்ள பொம்பளை வேஷம் போட்டு என்ன அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நீ பொத்திட்டு உட்கார்ற. ரைட் விடு. தெரிஞ்சுதான் வந்திருக்காரு டிரைவரா. பாருங்க இந்த வரான். அவங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வரேன் சொல்றேன்னு பாருங்க. இப்போ முதல்ல எத்தனை இருந்தியாடா? மறந்துட்டியா? இது சார் நம்ம விஷயம் மறக்க மாட்டேங்கிறீங்களா? சாரி சார். எத்தனை வந்திருக்க? அந்த ஐட்டம் இல்லாம நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடா. எடு நம்ம ஐட்டம் தேடு. எர்ரா எர்ரா எடுடா எடு. அந்த பாக்ஸ் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாவ. எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த? இதுதான் நம்மளுக்கு ஐட்டம். நம்ம ஐட்டம் ஃபாரின்ல இருந்து வாங்குறது. இங்க இருக்கிற ஆக்சைலோட ஃபாரினோட ஆக்சைல் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். சூப்பர் பிராண்ட். நின்னு பேசும். கஞ்சி அடிச்சா என்ன வரும்? போதும் வரும் சார். எனக்கு அடிக்காமலே வரும். இப்ப எல்லாம் டபுள் ஸ்ட்ராங் வந்திருக்காங்க 150 mgல. போதை பொருள். ஆனா இது ஒரு போதை பொருள் தான். செமையா இருக்கு. रुको जरा सबर करो. 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிச்சா இருந்தாலும் பரவாயில்லைங்க. 39,999 only. Only? Yes sir. இதுக்கு எவ்வளவு பில்லு போடுறாங்க? நிறைய பில்ல போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எங்கயோ ஸ்டே பண்ணிட்டு வந்து நீங்க 50 ரூபாய் நொட்டால கொடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்து வருது. அங்க எனக்கு ரெண்டாவது வரேனா நொட்டால நீங்க அதுக்கு தாளத்துக்கெல்லாம் போய் பார்த்து நாங்க எல்லாம் செய்யுமங்கிறதுக்குள்ள ஸ்டே பண்ற பசங்க மட்டும் இந்த தாளத்துல இறங்குவாங்க. தம்பி உங்களை நாங்க போன் போட்டுக்கணுங்க, நீங்க வாங்க தம்பின்னு சொன்னோமா? ஓய் நான் யார் தெரியும்ல? பட்டம் பக்கம் பஜாரே என்ன பார்த்தா உஷாராயிடுடா. அப்படினா உள்ள ஏறும்போது சொல்லணும் 1000 ரூபாய் ஒருத்தனுக்கு வரணும். 50 ரூபாய் தான சொன்னா. 50 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் பாருங்க தம்பி. சொல்லல விடந்தல்ல 1000 ரூபாய்க்கு என்ன இருக்குதா? ஏய் 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 மழையில உனக்கு மூளை இருக்குதா?
குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? என்னாச்சு கல்லூரி பிரம்மையா இருந்தா வலிக்காத. வந்துட்டாரா எடிட்டா யாரு போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதனுங்க நானு. போட்டோ எடுக்கணும், நிறைய போட்டோஸ் எடுக்கணும், உலக புகழ் வாய்ந்த இடத்துக்கு போகணுங்கிறதா என்னோட ஆசையே. என்னடா வலிச்சிருச்சா இல்ல வலிக்கிட்டு வருதுங்க? இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. கோவிந்தா கோவிந்தா. முடிச்சு அவ்வளவுதான். அது உடம்பு வந்து எങ്ങനെ பேமெண்ட்? ஆப்பிள் பே. இந்த மிஷின்ல நீ எதுவோ பண்ணிட்ட. இப்படி வருது. தேங்க்யூ. எனக்கு ஒண்ணு வணக்கங்க. எனக்கும் புரியல. உங்களுக்கு இப்ப என்ன கஷ்டம் இருக்கோ அதுதான்க்கா எனக்கும். இந்த ட்ரூப்பை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் உன்னை முடிச்சுட்டு வர வரைக்கும் உயிர் போய் உயிர் வருது. நான் வர்ற வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். என்ன சேட்டை பண்றானுங்கப்பா. என்ன ஒரே வெட்ட வழியா இருக்கு. Keep going straight for 100 meters. சொல்லு, இங்க நடக்கிற கொலையெல்லாம் நீதானே பண்ற? கொலையா? நான் வாழ கொலைய கூட பார்த்தது இல்லையா? இங்க பாருங்க தண்ணி, பக்கத்துல பாருங்க இந்த பன்னி. சேம்பாறு ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அடி வாங்குற உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? ஐயோ நல்ல கண்ண நல்ல கண்ணாக்கிட்டாங்களே. டூர் வேலை காட்டியாரு. இவன் சொந்தக்காரங்க எல்லாம் வராங்கன்னு பாச காட்டி கூட்டு வந்து அடி கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்க வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. ரொம்ப பிடிச்சது கிடைக்குமா? அதான் இல்ல, கையில குத்ததே தொலைச்சிட்டே நீலா மயிர் புடுங்குதல் ஆகின்னு கடவுள் அசிங்கமா கேட்பார். குவாலிட்டியா இருக்கிறோம். மூஞ்சி முங்கு போகுது. மூக்குல போயிருக்கும். அதுல தண்ணிக்குள்ள தம்மு பிடிக்கும் போது விடுற சவுண்ட்ரா. பாருங்க, இது ஒரு தனி ஐலாண்டுங்க. இதை புரிஞ்சுட்டு வரப்போதுங்களா? இதைத்தான் வச்சு வித்துட்டு இருப்பாங்க கடையிலாம். இல்ல இருக்கும் அப்படி போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? போடா, உன்னை கல்யாணம் பண்ணா ஊர் ஊரா ஜாலியா சுத்தி காமிப்பேன்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா என்ன காட்டுலயும் மேட்லயும் மலையிலயும் இப்படி ஊர் ஊரா போனா அப்படிதான் இருக்கும். இதாண்டி ட்ரிப்பு. சன்செட் பார்க்கணும்னா வீட்டு மொட்டை மாடியிலே பாத்துக்கலாம். இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம அதெல்லாம் யாரு பார்த்தா வீட்டுல நடந்து வா. நங்கு ஐயம்மா. இங்க சிங்கப்பூர்ல இருக்கிற 7-Elevenல இந்த டிஃபரெண்டான ஒரு பாட்டில பார்த்தேங்க. என்னன்னு பார்த்தா கரும்பு ஜூஸுங்க. சரி இது எப்படி இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு கிரீன் கலர் பாட்டில வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணோங்க. நல்லாவே இல்லைங்க, வெறும் சக்கரை தண்ணி.
அப்படியா? பார்க்கதான் அழகா. நானும் வரலாம்ல? நோ நோ நோ, எனக்கு- ஒன்லி யங்ஸ்டர்ஸ். அப்ப உனக்கு என்ன வேலை? கரெக்ட். அவன் செத்து 4 நாள் ஆச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. புரியுதா? சித்தப்பு பெரியப்பு தம்பி எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாரும் சேர்ந்து டூர் போக போறோம். டூர் போக புடிச்சாச்சு. நீங்க டூர் எல்லாம் போறத குறைக்கலாம். டூரே வேணாம். நீங்க எந்த டூர் இந்த கேன்சல் பண்ணி விட்டாங்க. அது நான் தான். நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய இடம் நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல அந்த பீச்சோட அந்த ஒரு வீடு இருந்துச்சு. பார்க்கும்போது அழகா இருக்கு. ஆனா உள்ள பார்த்தா கேவன்றாவே இருக்கு. ஆமா. ஆனா அதுக்கும் ரேட்டு எக்கச்சக்கமா போட்டு வச்சிருக்கோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கும் பயங்கரமா ரேட்டு போட்டுருவாங்க. அதான் அங்க ஏதோ ஒரு லேடி, அது என்ன, அங்க போய் போட்டோ எடுக்கிறதுக்கே 1000 விடுவான். அவங்க அது எப்படி அவங்க இடமா இருக்கும், டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும். இவங்க அங்க ஏதோ கடையை போட்டு காசை பிடிங்கிட்டு இருக்காங்க. இது பண்றாங்க நிறைய பேர் இந்த மாதிரி. இவங்களே டிக்கெட் போட்டு இல்லீகலா டிக்கெட் போட்டு விற்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க தூக்கி வச்சுக்குவாங்க. அதுக்குதான் வீடியோ எடுத்திருக்காங்க. 50 ரூபான்னு அவங்களே 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபானாலே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு போக வேண்டியதுதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்